இது கேட்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை கதை சொல்கிற மாதிரி இருக்கலாம். எது எப்படியோ ஆனால் நடந்தது இதுதான். எங்களோட கல்யாண நாள் போன வருஷம் 2024 அப்போது கரெக்டாக கல்யாண நாள் அன்றைக்கி ஒரு இடத்துக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ தம்பிக்கு வந்து சடனாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்த போய் ரீச் ஆகிற டைமில் வாமிட் பண்ணிட்டேன் என் ட்ரெஸ் மேலே. ஸோ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போகல. இந்த மாதிரி நடந்துருச்சு. சரி, இந்த வாட்டி நம்ம முருகர் கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முருகர் கோவிலை நோக்கி எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் வந்தாச்சு. இது வந்து மலேசியாவில் உள்ள பத்துகேவ் முருகர் கோவில் தான். இந்த கோவிலில் மிகப்பெரிய முருகர் சிலை இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான கோவில், நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறையா தமிழ் படங்கள்லாம் இந்த கோவிலை நம்ம பார்த்துருப்போம். மலை மேலே வந்து வள்ளி தேவானை முருகர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய முருகரை நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு கீழேயுமே நிறைய கோவில்கள், ஹனுமன் கோவில்னு எக்கச்சக்கமான சின்ன சின்ன கோவில்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒன்றொன்னா பார்த்துட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக என்னோடய பையன் கை வந்து அடிபட்டுருச்சு. என்னாச்சுன்னு தெரியலை. குட்டி பையன், அவருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. முன்னாடி தான் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு நடந்துட்டுருக்கேன், பின்னாடி அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து கையை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு கோவில் தானே அங்கே குரங்குகளை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் திருப்பி என் வீட்டுக்கார் வந்து என் கணவர் வந்து கையை பிடிக்கும்போது ஒரே அழுக. அப்படியே பையன் வந்து ஒரு செகண்டில் சுருண்டு அப்படி தாங்க முடியாமல் அழுகிறான். கையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வீக்கமாயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது என்ன நினைப்போம், சரி கை ஏதோ வந்து டிஸ்லோகேட் ஆகிடுச்சா, உள்ளே இருக்க போனு உடஞ்சி போச்சா, இல்லை ஏர்லைன் ஃப்ராக்சரா, அப்படி பல கேள்விகள் மனசில் இருந்தது. அந்த ஒரு நொடி வந்து எனக்கு முருகரை மேலே படிக்கட்டுகளில் ஏறி 200 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. இதில் இந்த பையன் கையை அப்படி கீழே இறக்குனால் அழுகிறான், கையை தொட்டால் அழுகிறான். எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. சரி முருகா, நான் உன்னை வந்து பார்க்க வந்த இடம், போன வருஷமே என்னோடய கல்யாண நாளுக்கு வந்து நான் நினச்சது என்னால் ஒன்று கூட பண்ண முடியல. இந்த முறையும் வந்து அதே நடக்குது. போன முறை இப்படி நடந்துருச்சுன்றனால தான் நான் இங்கே வந்தேன் உன்னை பார்க்குறதுக்கு. பட் இந்த முறையுமே எனக்கு சேம் வந்து மனசுக்கு சங்கடமாக தான் இருக்குது. நான் உன்னை பார்க்க வரல. என் பையனுக்கு சரியாச்சுன்னா நான் இந்த வாரமே நான் திருப்பி வரேன். அது எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசில் பயங்கர கஷ்டம், குழப்பம், ஒரு மாதிரி பயங்கர ப்ரெஷராக ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். முருகரை நாங்கள் பார்க்கல. என் பையன் இவ்வளோ அழுத பழக்கமே கிடையாது. அவர் எதுனாலுமே சமாதானப்படுத்திடலாம். ஆனால் இந்த முறை அவரோட அழுகை வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. என்ன ஆச்சு, கைக்கு உண்மையிலே பிரச்சனையா? சரி ஹாஸ்பிட்டல் பார்க்கலான்னா எங்களுக்கு நைட் டைமும் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ரொம்பவே வந்து சோர்வாயிட்டான். கை வீக்கம் அப்படியே பெருசாகிட்டே வந்து போயிட்டே இருந்தது. அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அழுதுதில் ரொம்ப ஒரு மாதிரி டிஸியாக ஆகிட்டான். சரின்னு சாப்பாடை நல்லா வயிற்றுக்கு கொடுத்துட்டு அதை கூட சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் கம்பல் பண்ணி ஊட்டிட்டு கொஞ்சம் பெயின் கில்லருக்காக பேராசிட்டமல், ஏன்னா அப்படியே ஃபீவரிஷாக ஆகிடுச்சு பையனுக்கு. சரி பெயினில் வந்து ஃபீவர் மாதிரி ஆகுதுன்னு பேராசிட்டமல் கொடுத்தேன். தூங்கிட்டான் மடியிலே. தூங்கினவன் வந்து சரி தூங்கி எந்திரிக்கட்டும், கை வலிச்சா திருப்பி எந்திரிச்சுவார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோவை மட்டும் அந்த கை கீழே வச்சுட்டு நாங்களும் விட்டுட்டோம். பார்த்தா மணி 2. எல்லாருமே அப்படியே ஒரு ஸ்டேட்டுக்கு போய் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்படியே தூங்கினவங்க. நாங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது மணி 2. ஹாஸ்பிட்டல் போகணும் அது இதுன்னு பார்த்து வச்சேன். நாங்கள் அப்படியே தம்பி எந்திரிக்கட்டும்னு தூங்கினவங்க தூங்கிட்டோம். திருப்பி 2 மணிக்கு எழுந்திரிச்சவர் அவ்வளோ அழுக, கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். திருப்பி தண்ணி கேட்டார், யூரின் போனார். அதுக்கப்புறம் திருப்பி தூங்கிட்டார். விடிய வந்து நாங்கள் சரி ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம், நான் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பிக்கும் வந்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணோம். திருப்பி எங்கள் மடியில் படுத்து தூங்கிட்டார். சரி தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அழுகாமல் இருப்பான், அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடலான்னு நினைக்கும் போதே எங்களுக்கு விடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி எல்லாருமே அசதியில் தூங்கிட்டோம். அதான் மணி 4 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு, ஏன்னா எல்லாருமே நாங்கள் நைட்டு சாப்பிடவே இல்லை. தம்பிக்கு சாப்பாடு கொடுத்ததோடு சரி, மதியானமும் நாங்கள் சரியாக சாப்பிடல. ஸோ அந்த டேவே வந்து சரியாக சாப்பிடாத மாதிரி தான் போயிட்டுருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து போயிடலான்னு ஃபஸ்ட் ஆளாக ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு அற்புதம் நடந்த மாதிரி தான். டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆன மாதிரி சுளுக்கு மாதிரி ஏதோ சம்திங் ஆகிடுக்கு. 2 டேஸ்க்கு அப்புறமும் அந்த இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வேறு ப்ரொசீஜர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. லக்கீலி தம்பிக்கு ஒரு பெயினும் இல்லை. டாக்டர் கொடுத்த சில மெடிசின்ஸ் வந்து சாப்பிட்டாரு. கம்ப்ளீட்லி அவர் வந்து நார்மலாக ஆகிட்டார் ஒரு 2 to 3 டேஸில்.
திருப்பி அந்த வாரத்துக்குள்ளேயே எண்ணி ஒரு 3 நாள் 4 நாள்லேயே அவருக்கு வந்து முக்கால்வாசி வந்து குணமாயிடுச்சு. இருந்தாலுமே கைக்கு வந்து ஒரு 1 வீக் கிட்ட வந்து ஏன்னா குட்டி பையன் இல்ல. ஸோ ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போது ரெஸ்ட்டில் இருக்கார். பட் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. பையனும் வந்து அவ்வளோ பெயின் இல்லாமல் இருக்கான். இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேண்டிக்கிட்ட மாதிரி நம்ம முருகர் கோவிலுக்கு போய் அவரை கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும்னு சொல்லி திருப்பி அதே வாரத்தில் நாங்கள் முருகரை பார்க்க வந்திருக்கோம். இது தெய்வ பக்தி, தெய்வ அருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்றுமே இருக்காது. கண்டிப்பாக நாங்கள் வருவோம், ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு பாசிட்டிவாக நாங்கள் எல்லாருமே திங்க் பண்ணதா அப்படின்றதும் தெரியாது. இருந்தாலுமே எங்களுக்கு இந்த 1 வீக்கில் 4 டேஸ் சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்தோம். 5ஆவது நாள் முருகர் கோவிலுக்கு நாங்கள் வந்ததுக்கான ஒரே காரணம் என் தம்பிக்கு குணமானது தான். ஸோ அப்படி நாங்கள் திருப்பி தான் இந்த முருகரை பார்த்துட்டு நல்லபடியாக எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாச்சு. ஆனாலுமே வாழ்க்கையில் நிறைய வேண்டுதல் இருக்கும். மனிதர்களுக்கு ஆசை இருக்கும், வேண்டுதல் இருக்கும், நிறைவேற வேண்டியது இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டம், இன்பம், துன்பம் இப்படி தான் கலந்து போயிட்டுருக்கு. எப்போவுமே பாசிட்டிவாக நம்மளால் வேண்டிக்க தான் முடியும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம எப்போவுமே நமக்குள்ளே வச்சுட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு இப்போது நிறையா தோணிகிட்ருக்கு. இன்னுமே 6 வருஷமாக ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை முருகர் 6 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 6 வருஷம் நாங்கள் ஒரு சில விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். அது நிறைவேறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட இதே மாதிரி நான் ஷேர் பண்ணிப்பேன். அது எல்லாருக்குமே இப்படி வாழ்க்கையில் ஒரு சில வேண்டுதல் இருக்கும். அது நிறைவேறுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை, பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் முக்கியம். ஸோ அதை கைவிடாமல் அந்ததோட நீங்கள் பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்குமே நம்ம நினச்சது நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் மாதிரி பவர்ஃபுல்லான சக்தி எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல அதுதான் நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். எல்லாருமே பாசிட்டிவாக இருப்போம். அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்குறேன். டாட்டா, பை பை.